அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் நிதியை பயன்படுத்தி 2000 கோடி ரூபாயில் சாலை பணிகளுக்கு டெண்டர் விடுவது திமுக அரசின் விஞ்ஞான ஊழல் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தெரிவித்தார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அடுத்த ஆண்டு பட்ஜெட் நிதியில் திட்டங்களை செயல்படுத்த இப்போதே அரசு அனுமதி அளித்திருக்கிறது. தேர்தல் செலவுக்கு நிதி திரட்ட திமுக அரசினுடைய விஞ்ஞான ஊழல் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படாத சாலை திட்டங்களுக்கு அடுத்த ஆண்டு பட்ஜெட் நிதியில் இருந்து நிதி ஒதுக்கி டெண்டர் விடுவதற்கு திமுக அரசு நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறையில் நிதி இல்லாத நிலையில் பல பணிகளுக்கு இப்போதே டெண்டர் விட்டு கையூட்டு வசூலிக்கும் நோக்குடன் திமுக அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய பகுதியில் உள்ள மாவட்டங்களில் 312 கிலோமீட்டர் நீளத்திற்கான 80 சாலை பணிகளுக்கு 2000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்வதற்கான சிறப்பு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் நோக்கம் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அல்ல, மாறாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் கடைசி நிமிடம் வரை இப்போதைய ஆட்சி காலத்தை கடந்து அடுத்த நிதியாண்டில் செலவிடப்பட வேண்டிய நிதியையும் சுரண்டி முடிந்தவரை ஊழல் செய்ய வேண்டும் என்ற உபயோகதான் இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் நிதியில் இருந்து நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்த இப்போதே டெண்டர் கோரும் நோக்குடன் அளிக்கப்பட்டுள்ள சிறப்பு நிர்வாக அனுமதியை அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்கிறார். 80 சாலை பணிகளுக்கும் டெண்டர் கோரும் நடைமுறையை திமுக அரசு கைவிட வேண்டும் எனவும், இதை செய்ய மறுத்தால் தேர்தலுக்கு பிறகு அமையும் புதிய அரசியல் இந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.